நம்ம இந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கெட் கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து இந்த ப்ரோகிராம் வந்து போட்டிருப்போம். சேம் இதே ப்ரோகிராம்ல கெட் செட் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுக்கும் அதாவது மெத்தடுக்கும் ப்ராப்பர்ட்டீஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம மெத்தட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு செட்டுக்கு ஒரு மெத்தட், செட்டுக்கு ஒரு மெத்தட், கெட்டுக்கு ஒரு மெத்தட் இந்த மாரி வந்து தனித்தனியா நம்ம வந்து போட்டிருப்போம். ஆனா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோகிராம் வந்து போடுறப்போ 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து போடலாம். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் வந்து கோட் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இந்த லைன் வந்து இதுவரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கெட், செட் 2மே வந்து ஒரே ப்ராப்பர்ட்டீஸ்ல போடுறனால நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இருக்கும். கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்க வாய்ட் யூஸ் பண்றப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கனால நம்ம இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் ஐடி அடுத்து ஓப்பன் பிரேஸ் குடுத்துக்கோங்க. ஓப்பன் பிரேஸ் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட். ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லைன் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. நம்ம கெட் ஐடி பப்ளிக் இன்ட் கெட் ஐடின்றத போட்டு ஜஸ்ட் நீங்க கெட் அப்படின்ற கீவேர்ட் மட்டும் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இங்க பப்ளிக் இன்ட் ஐடில ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த உள்ளுக்குள்ள இருக்க கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஜஸ்ட் வந்து கெட், செட் அது 2 ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேற எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கெட் செட் ஐடி, கெட் ஐடி யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த மாரி கொடுத்துடணும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் நேம் ஐடி இந்த நேம். ஓகேங்களா? இந்த நேம் ஐடி குடுத்துருக்கீங்கல்ல இங்க. ஸோ இந்த நேம் வந்து குடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் நேம் ஐடி வந்து குடுத்துக்கோங்க. இங்க ஐடி ஈக்குவல் டு 101. ஸோ நமக்கு இங்கேயும் வந்து கெட் ஐடி இருக்கதே நம்ம கெட் ஐடின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மெத்தட் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஐடி மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடி மட்டும் தான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமும் பாஸ்மார்க்கும் வந்து மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தலாம் ரன் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் ஸ்டூடெண்ட் ஐடி cannot be நெகட்டிவ். ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா அப்படிங்கிறது வந்து வேல்யூ. ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் நேம் ஐடி கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ் நேமே யூஸ் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்க வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணி கொடுக்காதனால நமக்கு எக்ஸெப்ஷன் வருது. ஸோ நம்ம வந்து இங்க வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நமக்கு 101 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்க யூஸ் பண்ணி தான் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வேல்யூ. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் இல்லாம ரன் ஆகும். ஏன்னா நமக்கு 101 அப்படிங்கிறது வந்து வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ நீங்க அங்க கொடுத்துருந்தா மட்டும் தான் வந்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸெப்ஷன் வரல. ரன் ஆயிடுச்சு. அவுட்புட்டும் வந்துடுச்சு. ஸோ நம்ம மெத்தட் ப்ராப்பர்ட்டீஸ் 2மே வந்து ஒரே ப்ரோகிராம்ல யூஸ் பண்ணி நம்மளால வந்து ரன் பண்ண முடியும். மெத்தட் யூஸ் பண்ணா ஃபுல்லா அந்த ஃபுல் ப்ரோகிராம் வந்து மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கெட்டர் செட்டர் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. ஒன்னு ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணா அந்த ஃபுல் ப்ரோகிராம் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி வந்து கோட் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2மே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து உங்க ப்ரோகிராம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நான் இங்க வேல்யூன்னு சொல்லி கொடுத்திருந்தேன் அப்படின்னா நமக்கு 101 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டீஸ் நேம் ஐடி வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க 101 அப்படிங்கிறது வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸெப்ஷன் வந்து பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து திஸ் டாட் இந்த ஐடி ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கெட் செட் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி நம்ம நேமுக்கும் வந்து போட்டுடலாம். கோட் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஃபுல் லைன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நேம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் நேம். நேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட். இந்த செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெட். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஒரு லைனை ரிமூவ் பண்ணிட்டு கெட் செட் அது ரெண்டு வேர்ட் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தரும்.
நெக்ஸ்ட் இது எங்க ஃபினிஷ் ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஃபினிஷ் ஆகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ நேமுக்கும் நம்ம வந்து போட்டு வச்சு அவ்வளோதான். நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் வந்து பண்ணணும்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட் நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நேம் ஈக்குவல் டு ஏஏஏ. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே நேம் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ வந்து ரன் பண்றப்போ நமக்கு ஐடி வந்து 101 வந்துருச்சு. பட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ நேம் அப்படி வந்து வந்திருக்கு. ஆனா நம்ம நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏஏ சம்திங் கொடுத்துருப்போம். பாஸ் மார்க் ஈக்குவல் டு 30 ஸோ நம்ம நேமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ நேம் எரர் வந்து வந்திருக்கு. ஸோ அது ஏன் நம்ம எரர் வர அது வந்து தப்பா வந்து வந்திருக்கு. ஸோ அது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங்கர் நேம் செட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐடியிலேயே வந்து சொல்லியிருந்தேன். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண நம்ம வந்து அதோட வேல்யூஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் தான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணனால தான் வந்து இங்கே நேம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணனால நமக்கு டேரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நேமே வந்து இங்கே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேல்யூஸ் வேல்யூ தான் வந்து கொடுக்கணும். நான் வந்து ஐடியிலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சேம் அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு. நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம டேரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தரக்கூடாது. இந்த பேராமீட்டருக்குள்ளே வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ தான் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுறப்போ நமக்கு ஏஏஏ இந்த அவுட்புட் வந்து வரும். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ஏஏ வந்து வந்துருச்சு. ஸோ பாஸ் மார்க் 35 ஐடி 101. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாஸ் மார்க் மட்டும்தான் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணாமல் மெத்தட்லேயே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். பப்ளிக் இன்ட்டு பாஸ் மார்க். ஸோ இங்கே வந்து பாஸ் மார்க் கொடுத்துருக்கு. பாஸ் மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒன்லி வந்து கெட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து பாஸ் மார்க் வந்து 35 அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஒன்லி வந்து நம்ம செட் பண்ணுறது வந்து கெட் மட்டும் தான் வந்து பண்ணணும். இப்போ அவ்வளோதான் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணனால இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் வந்து பாஸ் மார்க் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே அவுட்புட் தான் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மெத்தட் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டில் வந்து எது வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.